UAEயோட ஹெல்ப் பேஜ்ல இருக்க எல்லா ஃபீச்சர்ஸ் பத்தியும் இந்த வீடியோல ஃபுல் ஃப்ளெஜ்ஜா பார்த்துருவோம். ஸோ UAEல பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் கவனிக்காத விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஹெல்ப் பேஜ் அப்படிங்கிறது இந்த ஹெல்ப் பேஜ்ல பல விஷயங்கள் நம்மளால பண்ண முடியும். அதுவும் UAE வந்து ரீடிசைன் பண்ணதுக்கு அப்புறம் எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள அவைலபிளா இருக்கு. நெறைய பேர் செக் பண்ணி பார்க்கறதில்ல. அத பத்தி இந்த வீடியோல பார்த்தலாம். ரொம்ப சிம்பிளா ஆப் ஓப்பன் பண்ணுங்க. அங்க பார்த்தீங்கன்னா, ஹெல்ப்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். அத டேப் பண்ணுங்க. இங்க எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்கும். இதுல உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும்? நார்மலா ரீசார்ஜ் பண்ணும்போது அதுக்குள்ள இருக்க ஹிடனான பெனிஃபிட்ஸ். பிளஸ் பார்த்தீங்கன்னா, ரீசார்ஜ் தப்பா பண்ணிட்டீங்க அப்படின்னா ரீஃபண்ட் வேணும். இல்ல உங்க சர்வீஸே சரியா கிடைக்கல. சில ஃபீச்சர்ஸ் எனேபிள் பண்ணணும், சில ஃபீச்சர்ஸ் டிசேபிள் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பண்ணலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் புடிச்சது பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்டி மோட் தான். டு நாட் டிஸ்டர்ப் மோட். ஸோ இந்த டு நாட் டிஸ்டர்ப் மோட்ல என்ன பெனிஃபிட்னா, உங்களுக்கு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, ப்ரொமோஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கால்ஸ் வருது. இதுல இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, நார்மலைஸ்டா பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்டி சர்வீஸ் வந்து நீங்க எனேபிள் பண்ணலாம். இதுல ஃபுல் டிஎன்டி அப்படின்னு ஒன்று இருக்கு. பிளாக் ப்ரொமோஷன் ஒன்று இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பர்டிகுலர் டிஎன்டி அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது ஃபுல் டிஎன்டின்னு சூஸ் பண்ணீங்கன்னா கம்ப்ளீட்டா ப்ரொமோஷன் மெசேஜே வராது. எந்த வகையான அவுட் சைட் கால் வந்தாலும் அது வந்து ப்ரொமோஷனா எடுத்துக்கிட்டு அது முழுக்க முழுக்க தடை பண்ணிடணும்னு சொல்லலாம். ரெண்டாவது பர்டிகுலரா டிஎன்டி நீங்க சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அங்க ஸ்பெசிஃபிக்கான கேட்டகரி இருக்கும். அந்த கேட்டகரியில இருக்க ப்ரொமோஷன் உங்களுக்கு வராது. ரெண்டாவது பர்டிகுலரான டைம் ஜோனையும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அந்த டைமிங்ல உங்களுக்கு எந்த வகையான ப்ரொமோஷனல் கால்ஸும் வராது. ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா, நீங்க ஒருவேளை ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா ஆர்டர் பண்ணிக்கலாம். Amazonல, Flipkartல ஏதோ ஒரு வகையான க்ரோசரி ஸ்டோர்ல பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அவங்க கால் பண்ணாலும் இந்த மாதிரி டிஎன்டி மோட் எனேபிள்ல இருக்கனால அவங்க கால் உங்களை ரீச் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான விஷயங்களுக்காக நீங்க சூஸ் பண்ணிக்கிறது நல்லதுன்னு தோணுது. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா இந்த வகையான பாப்அப் மெசேஜ்லாம் வருது. UAEலேருந்தே பாப்அப் மெசேஜ் வருது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, அவுட்டர் சைடு இருக்கும்போது அங்க இருக்க ப்ரொமோஷன் வந்து பூஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பாப்அப் மெசேஜ்லாம் வந்து குடுப்பாங்க. அதுவும் வேண்டான்னு நினைக்கிறீங்கன்னா, கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா, அத வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். உங்க ரிக்வெஸ்ட் பெண்டிங்ல வச்சிருப்பாங்க. அதுக்காக ஒரு நம்பரும் குடுப்பாங்க. அதிகபட்சம் 30 மினிட்ஸ். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இந்த வகையான எல்லா ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெசேஜே இனிமே வரவே வராது. இதே போல தான் பார்த்தீங்கன்னா, வைஃபை எனேபிள் பண்றது, வோல்ட் எனேபிள் பண்றது, வைஃபை காலிங் எனேபிள் பண்றது, இது போல விஷயங்களும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். வோல்ட் ஆகட்டும் அண்ட் பார்த்தீங்கன்னா, வைஃபை வோல்ட் காலிங் ஆகட்டும், இது போல விஷயங்கள் எல்லாமே நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். ஆக்டிவ்ல இருக்கான்னு ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். கூடவே உங்க மொபைல் 5G மொபைலாவே இருக்கு. நீங்க வாங்குன சிம்மும் 5G. ஆனாலும் உங்களுக்கு 5G கிடைக்கல அப்படின்னா, அதையுமே ஸ்பெசிஃபிக்கா ஆக்டிவேட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனும் உள்ளே வந்து அவைலபிளா இருக்கும்னு சொல்லலாம். இதே போல கால் ஃபார்வர்டிங் ஆப்ஷன் வந்து ஸ்டாப் பண்றது, பர்ட்டிகுலரா வந்து ஒரு நம்பர் வந்து பிளாக் பண்றது, இது எல்லாமே பண்ணிக்கலாம். பிளாக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நிறைய அட்வான்டேஜ் கிடைக்கும். இந்த கால் ஃபார்வர்டிங் யாராவது வந்து ஃபார்வர்ட் பண்றாங்க, கால் ஃபார்வர்ட் ஆகிற மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னா, அதை வந்து டிசேபிள் பண்ணிடலாம். கால் பிளாக்கிங் பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ஸ்பெசிஃபிக்கான நம்பர் இண்டிவிஜுவலா மொபைல்ல இருந்து பிளாக் பண்றீங்க அப்படின்னா, நீங்க மொபைலை சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பர்சனால உங்களுக்கு வந்து வேற மொபைல் இருக்கும்போது, நியூ மொபைல் இருக்கும்போது கண்டிப்பா கால் பண்ண முடியும். ஆனா ஸ்பெசிஃபிக்கா இந்த சிம்ல இருந்து நீங்க பிளாக் பண்றீங்க அப்படின்னா, அவரால கண்டிப்பா இந்த நம்பர்ல இருந்து காலே பண்ண முடியாது. ஸோ இது போல பல விஷயங்கள் நீங்க பண்ண முடியும். ஏகப்பட்ட விஷயங்கள் இன்னும் ஹிடனா இருக்கு. அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்கள பார்க்கலாம். ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.